ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வேற படத்தில் பிஸியாக இருக்காரு. அவர் ஃப்ரீ ஆகும்போது நான் ஒரு படத்தில், நான் ஃப்ரீ ஆகும்போது அவர் ஒரு படத்தில். கரெக்டாக 2 பேரும் சிங்க் ஆச்சு நான் பண்ணுவேன். மியூச்சுவல் அதை பற்றி உங்களுக்குள்ள அடுத்து எதுவும் காணும் இருந்துக்கா? ஒவ்வொரு படம் முடியும் போதும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவருடைய ஃபியூச்சர் என்ன பிளான் பண்ணுறாருன்னு தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து உங்கள் முதல்வன் படத்துடைய சீன்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸை வந்து விஜயுடைய வேற வேற ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் பின்னால் போடுறாங்க. இப்போ இருக்க சோஷியல் மீடியா நான் பார்க்கல, ப்ராபப்ளி இருக்கலாம். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருவருக்காக செய்யப்பட்ட கதை அதில் இன்னொருவர் நடித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் முதல்வன் வந்து ஜென்டில்மேன் வந்து சரத்குமார் அவர்களிடம் சொல்லப்பட்ட கதை, பிறகு கமல்ஹாசன் அவர்களிடம் சொல்லப்பட்டு அர்ஜுனுக்கு வந்தது. அது ஃபேக்ட் தானே? அது ஆமாம். நிறைய பேருக்கு சொன்னேன். டாக்டர் ராஜசேகர், கார்த்திக், சில பேர் ஞாபகம் இல்லை. பல பேர் ட்ரை பண்ணிட்டு தான் கடைசியில் அர்ஜுன் அவர்களுக்கு வந்தது. ஸோ அப்பவுமே கமல் சார், அப்போ ஆரம்பத்திலே நீங்கள் முதல் படமே கமல் சாருக்கு கதை சொல்லிட்டீங்க? இல்லை கமல் சாருக்கு சொல்லணுன்றது எனக்கு இது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து போக முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியாது. ஜென்டில்மேன் பண்ணிட்டு ஒரு சரத்குமார் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சரத்குமாரோடைய டேட்ஸ் வந்து சிவஸ்ரீ பிக்சர்ஸ்ன்ற ஒரு கம்பெனி கிட்ட இருந்தது. அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி சரத்குமார் டேட்ஸ் நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. கதையை கேட்டாங்க. கதையை கேட்டுட்டு நல்லா இருக்கு, இது நீங்க வந்து சரத்குமாருக்கு பண்ண வேண்டாம், கமல் சாருக்கு பண்றீங்களான்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்க நான் சரத்குமார் கேட்டேன், நீங்க வந்து கமல் சாருக்கு பண்ணுங்கன்றீங்க. இல்லை அவருக்கு நாங்க பேசி வச்சிருக்கோம், எங்களுக்கு ஒரு படம் பண்றதா இருக்காரு, நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னோடனே எனக்கு வந்து இது என்னன்னா, சரி பார்ப்போம், முயற்சி செஞ்சு பார்ப்போம், எல்லாமே அனுபவம் தானே லைஃப்ல அப்படின்னு போய் அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் அப்பதான் இந்த மாதிரி ஒரு பிராமணிக்கல் ரோல் ஒன்று மைக்கேல் மதன காமராஜ்ல பண்ணியிருக்கேன், ரொம்ப பக்கத்திலே வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அர்ஜுன் வச்சுப்போம். அதே மாதிரி இந்த படம் வந்து ஷாருக் கான் பண்ண வேண்டிய படமா என்ன? இந்திரன் அவரிடமும் இந்த கதை சொல்லப்பட்டதா? ஆமா. அவர் வந்து சிவாஜி படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருந்தப்போ அவர்கிட்ட அழைப்பு வந்துச்சு, வேற ஒரு படம் பண்ணணும். சொன்ன உடனே நான் அதை சொன்னேன், இந்த மாதிரி இந்த கான்செப்ட் சொன்ன ரொம்ப பிடிச்சிருச்சு, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்து ப்ரிலிமினரி ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் சில விஷயங்கள் சரியா செட் ஆகலன்னு நான் வந்து நம்ம ஃபியூச்சர்ல பண்ணலாம் இது வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு வந்தேன். இப்போ ரீசெண்டா அந்த பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அட்லீஸ்ட் ஆஃப்டர் கோவிட் வந்து அது ரொம்ப அதிகமாகவே கூட பார்க்க முடியுது. யங் டைரக்டர்ஸே கூட என்னன்னா, ஒரு படம் தமிழ்ல, 2 படம் தமிழ்ல, அடுத்து நேரடியா பிக்கஸ்ட் மார்க்கெட்னு, அதாவது அதிகம் பேரால் பார்க்கப்படுகிற மார்க்கெட்னா ஹிந்தி, ஏன்னா அதோட ஸ்கேல் பெருசு அப்படிங்கிறப்ப அங்கதான் டக்குன்னு மூவ் ஆகுறாங்க. நீங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கால் எடுக்கல? ஏன்னா இங்க பண்ற எல்லாமே நேஷனல். பேன் இண்டியானா ஆக்சுவலா சங்கர் மணிரத்னம் தான், அப்ப அதுக்கு பேர் இல்லாம இருந்திருக்கலாம். ஓகே, நீங்க அந்த மாதிரியான ஒரு கால் எடுக்கல? இங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸ் பேசணுங்கிறதுல கான்சியஸா இருந்தீங்களா? எப்படி? அது அப்படி இல்லைங்க. வந்து நான் வந்து அங்கெல்லாம் போகணும், அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம்னா அது தப்பா தான் போவோம். ஒரு சரியான அதுக்குன்னு ஒரு கதை யோசிச்சு, அதுக்குன்னு அந்த கதாபாத்திரத்தை வந்து ஷேப் பண்ணி, இப்போ இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இப்படி எல்லாம் போகும்போது எங்கேயோ அது அந்த கதைங்கிற மைய புள்ளியில ஆரம்பிக்காம பேன் இண்டியான்ற அந்த புள்ளியில ஆரம்பிச்சு வர்றது எனக்கு சரியான ஒரு, எனக்கு பர்சனலா சரியான முறையா எனக்கு படலை. எனக்கு என்ன கதை தோணுது அப்படிங்கிறதா, எனக்கு தோன்ற சில கதைகள் இன்டர்நேஷனலாவே அப்பீல் ஆகும். அப்படின்னும் போது உங்களுக்கு தோன்ற கதை அது சரியா பண்ணீங்கன்னா அது எவ்வளவு பேரோட கனெக்ட் ஆகுதோ அவ்வளோ பெருசாகும். வந்து இந்த மாநிலம் வரைக்கும் கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம ரீஜன்லாம் இதாகும், இல்லை இந்த சவுத் வரைக்கும் கனெக்ட் ஆச்சுன்னா, அப்படி ஹோல் கண்ட்ரி கனெக்ட் ஆச்சுன்னா அப்படி போகும், இல்லை ஹோல் வேர்ல்டு கனெக்ட் ஆச்சுன்னா அப்படி போகும். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கணும். உங்களுடைய கற்பனை என்ன, நீ என்ன சொல்ல நினைக்கிற, என்ன மாதிரியான கதை உனக்கு தோணுது, அங்கேருந்து ஆரம்பிச்சு போகிறதா நான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படம் இந்தியன் 2 கூட பார்த்தீங்கன்னா மோர் தென் அ பேன் இண்டியன் ஃபிலிம், இட்ஸ் அ பேன் இண்டியன் தாட். பேன் இண்டியன் தாட். ஓகே. அந்த தாட் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை ஃபேமிலிக்கும் வந்து அது போய் சேரக்கூடிய ஒரு தாட். அதுவும் இல்லாமல் எல்லாரும் எங்கேஜாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஒவ்வொரு சிட்டிசனையும் வந்து யோசிக்க வைக்கும் படம் முடியும் போது. அப்படிங்கிற வகையில் இது ஒரு பேன் இண்டியன் தாட்னு சொல்வேன். Behind Notes presents Master Inspirers with Shankar. Title sponsor, the Chennai Silks, let the celebration begin. And Sunland Refined Sunflower Oil. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Powered by மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். VGP Universal Kingdom Family Amusement Park with the best deal.